ஹே ஹாய் ஆல் இன்னைக்கு டே ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அண்ட் தம்பி ஸ்கூலுக்கு வந்து இன்றைக்கி மாதுளம்பழமும் சோயா வந்து ஃப்ரை பண்ணி கொடுத்துருந்தேன். அண்ட் மார்னிங் டிஃபனுக்கு வந்து ராகி சேமியா தான் பண்ணியிருந்தேன். இந்த பிஸ்கெட்லாம் வந்து செஞ்சு பார்க்கணுன்னு ரொம்ப நாள் ஆசை. சரி இன்றைக்கி செஞ்சு பார்ப்போம், கரெக்டாக வருது நம்மளுக்கு பேக் பண்ண தெரியுதா அப்படிங்கிறதுக்காண்டி இன்றைக்கி ட்ரை பண்ணேன். ஒன்றும் இல்லை, நல்லா பட்டர் எடுத்துகிட்டு அதில் வந்து பவுடர் சுகரும் ஃபஸ்ட்டு டைம் பண்ணுறனால நான் மைதாவை வச்சு ட்ரை பண்ணேன். ஃபஸ்ட் டைம் நம்ம சொதப்ப வேணாம், கோதுமை ராகிலாம் ட்ரை பண்ண வேணான்னு சொல்லிட்டு நார்மலாக வந்து மைதாலே வந்து கொஞ்சமாக ட்ரை பண்ணேன். ஸோ இது மூணையும் நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி உருட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஷேப் கட்டரை வச்சு சின்ன சின்ன ஷேப்பாக கட் பண்ணி பிஸ்கெட் மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து நான் தண்ணி பால் எதுவுமே ஆட் பண்ணல, அந்த பட்டர்லேயே தான் வந்து இந்த மாவை வந்து நான் பிசைஞ்சு எடுத்தேன். இது வரைக்கும் ஓகே, சிம்பிளாக செஞ்சு முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் அந்த பிஸ்கெட் மாதிரி வருதா அப்படிங்கிறது தான் எனக்கு வந்து பயந்துகிட்டே வச்சு பார்த்தேன். ஸோ ஓவனில் வந்துட்டு 180 டிகிரி செல்சியஸ்க்கு ஒரு 25 மினிட்ஸ் வச்சு எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக வந்து பேக் ஆயிருந்தது. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி வந்து பிஸ்கெட் சக்ஸஸ் ஆனதும் எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய்.